அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன், குழந்தை வளர்ப்பிலே பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்கிற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்குமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகின்ற கண்குளிர்ச்சிகளில், சந்தோஷங்களில் முதன்மையாக கிடைப்பது அனைத்து பாலூட்டுகிற பொழுது ஏற்படுகிற பெருமிதமும் உணர்ச்சியும் இந்த உலகத்தில் வார்த்தைகளால் வர்ணித்துவிட முடியாதது. எவ்வளவுதான் செல்வங்கள் நிரம்பி வழிந்தாலும், கோடி கோடியாக சொத்துக்கள் இருந்தாலும், வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும், வசதிகள் இல்லாமல் இருந்த பொழுதும் கூட, சோதனைகள் ஏற்படுகிற பொழுதும் கூட, பிரச்சனைகள் வருகிற பொழுதும் கூட எங்களுடைய உள்ளத்திற்கு அமைதியையும் ஆறுதலையும் தருகிற ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால் பல தடவைகளில் நாம் கூட அதை உணர்ந்திருப்போம். அவர்களுடைய குறும்புகளை நாங்கள் பார்த்து கொண்டிருத்தல் போன்ற விஷயங்கள் ஊடாக நாங்கள் எங்களுடைய கவலைகளை நாங்கள் மறந்திருப்பதற்கு பிள்ளைகளும் உங்களுடைய செல்வமும் உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லுகிற பொழுது யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ الذுகுர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. நாங்கள் சிலர்களுக்கு யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு நாங்கள் ஆண் குழந்தைகளை அன்பளிப்போம். குழந்தை பாக்கியம் என்பது, பிள்ளைகள் கிடைத்தல் என்பது அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லுகிறார். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா கொடுக்கிற ஒரு அன்பளிப்பாக, ஒரு கிஃப்டாக அல்லாஹு தஆலா பிள்ளை பாக்கியத்தை சொன்ன ரப்பு தான் இன்னும் ஒரு வசனத்தில் அதை உங்களுக்கு சோதனையாக தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒரு பிள்ளையாக இந்த சமூகத்திற்கு ஒப்படைத்தல் என்கிற அமானிதம் இருக்கிறது. அந்த அமானிதம் ஒவ்வொரு தாய் தந்தையின் மீதும் சுமத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு சோதனை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த அன்பளிப்பை பற்றி, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த கிஃப்டை பற்றி நாளை மறுமையில் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அல்லாஹு தஆலா விசாரிப்பார். ஒரு தாயாக, தந்தையாக நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வதற்கு மீது பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பை பற்றி, அந்த பிள்ளையினுடைய கல்வியை பற்றி, அந்த பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தை பற்றி, அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்காக அவர்கள் இட்டிருக்கிற திட்டங்கள் பற்றி, அந்த பிள்ளையை மார்க்கத்தோடு வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்திருக்கிற விஷயங்கள் பற்றி அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு விடக்கூடாது, எங்களுடைய பொறுப்பு நீங்கிவிட்டது என்று நினைத்து விடக்கூடாது. ஒரு பிள்ளையை ஒரு சாலிஹான குழந்தையாக வளர்த்தெடுத்தல் என்பது ஒவ்வொரு தாய் தந்தையின் மீதும் திணிக்கப்பட்டிருக்கிற, விதிக்கப்பட்டிருக்கிற கட்டாய கடமை என்பதை ஒவ்வொரு தாயும் தந்தையும் பொறுப்பாக, அமானிதமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நாங்கள் தாய்மார்கள், சகோதரிகள் இருக்கிற காரணத்தினால் மீது வளர்த்தி, மார்போடு அணைத்து, அந்த பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி அந்த தாய் வளர்க்கிற நேரம் ஒரு பிள்ளை அந்த தாயினுடைய பண்புகளையும் சேர்த்துத்தான் உள்வாங்கிக் கொள்கிறது. அந்த தாயினுடைய நடத்தைகளையும் சேர்த்துத்தான் அந்த பிள்ளை உள்வாங்கிக் கொள்கிறது. வெறுமனே நீங்கள் ஊட்டுகிற தாய்ப்பால் இருக்கிறது, அது வெறுமனே அந்த பிள்ளையினுடைய பசியை மட்டும் போக்குகிற விஷயமாக ஒரு தாய் நினைத்து விடக்கூடாது. நீங்கள் கொடுத்த அந்த கொள்கிறது, அந்த பிள்ளை உற்று பார்க்கின்ற முதல் பார்வை உங்களுடைய முகம்தான். உங்களுடைய மலர்ச்சியும், உங்களுடைய கோபமும், உங்களுடைய கவலையும், உங்களுடைய சந்தோஷமும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கிற பொழுது மிக பெரும் தாக்கம் செலுத்துகிறது. அந்த தாக்கம் தான் காலப்போக்கில் மெல்ல மெல்ல அந்த குழந்தை வளருகிற பொழுது அது ஒவ்வொரு குழந்தையும் யூலது அலல் ஃபித்ரா,
இயற்கை மார்க்கமாகிய இந்த இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் தெளிவான சிந்தனையோடு தான் பிறக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுகிற சாலிஹான உணர்வோடு தான் பிறக்கிறது. ஆனால் அந்த பிள்ளையை கெட்டவர்களாக, யகூதிகளாக, நசாராக்களாக, நெருப்பு வணங்கிகளாக, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக மாற்றுபவர்கள் அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டும். எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படியான பண்பாடுகளுக்கு முன்னால் நான் வழிகாட்ட வேண்டும் என்று தெரிந்திரு பெற்றோர்கள் நடக்கிற பொழுதுதான் பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக வருவார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய வீட்டு சூழலை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். என்னுடைய வீட்டிலே ஒரு 1ஆம் ஆண்டு படிக்கிற, நேசரி படிக்கிற, 2ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளையை முன்னுக்கு வைத்துக் கொண்டுதான் எங்களுடைய கணவனுடைய தாயை பற்றி நாங்கள் என்னுடைய வீட்டுக்குள் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும். என்னுடைய கணவனோடு நான் சண்டை போட்டுக் கொண்டிருப்பேன். என்னுடைய சொந்த தாய் என்னுடைய வீட்டிலே இருந்தால், என்னுடைய சொந்த தந்தை என் வீட்டிலே இருந்தால், அவர்களோடு ஏற்படுகிற சின்ன முரண்பாடுகளை கூட தீர்த்து கொள்ள முடியாமல் அவர்களுக்கு ஏசி பேசி, அவர்களுக்கு நாங்கள் திட்டி, அவர்களுக்கு தூஷண வார்த்தைகள் பேசி, அவர்களை தரக்குறைவாக அளவைக்கின்ற அளவுக்கு என்னுடைய குழந்தை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதுதான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறோம். என்னுடைய வீட்டிலே இருக்கிற 2-3 வயது பிள்ளை என்னுடைய கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துகிறாள். அதற்கு யூடியூப் எடுக்க தெரிகிறது, பேஸ்புக் எடுக்க தெரிகிறது. நான் ஒரு லுக் போட்டு வைத்தால் அதை கண்ணால் பார்த்து கொண்டிருந்து ரகசியமாக அந்த நம்பரை, அந்த இலக்கத்தை மனனம் செய்து ரகசியமாக போய் லுக் எடுத்து போன் பார்க்க தெரிகிறது. என்னுடைய பிள்ளைக்கு, இவ்வளவும் தெரிந்த பிள்ளைக்கு என்னுடைய வீட்டிலே என் மாமியோடு, என் மாமாவோடு, என் சொந்த தாய்த்தவர்களை பற்றி குறை சொல்லி எல்லோரையும் வீட்டுக்குள்ளே வைத்து நான் புறம் பேசிக் கொண்டிருக்கிறேனே, பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி கழுவி ஊத்திக் கொண்டிருக்கிறேனே, என்னுடைய குடும்பத்திலே உள்ள மற்றவர்களை பற்றி எல்லாம் என் பிள்ளை இருக்கிற பொழுது நான் அடுத்தவர்களோடு சேர்ந்து கலைத்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த உணர்வுகளை எல்லாம் பிள்ளை உள்வாங்காது என்று நினைக்கிறீர்களா? இதே சிந்தனையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, கலைத்துக் கொண்டிருக்கிற பொழுது, நாளை என்னுடைய பிள்ளை வளர்ந்து வருகிற பொழுது என்னை அதை எதிர்த்து பேசினால் நான் காயப்படுகிறேன். என் பிள்ளை எனக்கு கட்டுப்படவில்லை பற்றி குறை பேசுகிற பொழுது பிள்ளைக்கு முன்னே பேசாதீர்கள் என்று நான் தடுக்கவில்லை. எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டு என்னுடைய பிள்ளை மாத்திரம் நல்ல வளர்ச்சியை காண வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு சமூக சூழலில் தான், அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இன்றைய வீட்டு சூழலை ஆக்கி வைத்திருக்கிறோம் என்கிற உண்மையை நாம் எல்லோரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த குழந்தை வளர்ப்பு என்று சொல்லுகிற இந்த இடத்தில் இன்றைய கால சூழலில் நாம் நிறைய தான், அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய சவால் இன்றைய கால சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைகளை பற்றி கவனிப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நேரம் கிடையாது. வீட்டிலே இருக்கிற ஒரு பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது, ஓடியாடி திரிகிற பொழுது, ஒட்டுமொத்த பாசத்தையும் கொட்டி தீர்க்கிற ஒரு தாயும் தந்தையும், அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு செய்து கொடுக்கிற ஒரு தாயும் தந்தையும், அந்த பிள்ளை ஒரு 6ஆம் ஆண்டுக்கு வந்துவிட்டால் 7ஆம் ஆண்டுக்கு மொத்த சந்தேகங்களையும் கொண்டு வந்து கொட்டுவது, ஊரிலே கேள்விப்படுகிற எல்லா செய்திகளிலும் கூடாகவும் என்னுடைய பிள்ளையையும் அப்படியே பார்ப்பது, அதன் மூலமாக விரக்தி அடைகிற பிள்ளைகள் தவறுகளை மறைத்து செய்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கடைசியில் வழிதவறி போகிற எத்தனையோ குழந்தைகளை இன்றைய சமூக சூழலில் பார்க்கிறோம். உங்களுடைய வீடுகளிலே இருக்கிற உங்களுடைய வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளுடைய நிலைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளையோடு அந்த பிள்ளையினுடைய சொந்த தந்தை, உங்களுடைய கணவன்மார், அன்பாவது வருத்தம் இருக்கிறதா, ஏதாவது தேவை இருக்கிறதா என்று உங்களுடைய கணவன்மார் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கடைசியாக கேட்டது எப்பொழுது? மஹரம் என்று சொல்லுகிற இஸ்லாம் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்திருக்கிற உறவுகளில் ஆக உன்னதமான மிக உயர்ந்த உறவு ஒரு தந்தை. தந்தை என்பது ஒரு உன்னதமான ஸ்தானம், ஒரு மகத்துவமான கேட்பது உம்மா இடத்தில் தான். பிள்ளை என்ன செய்கிறாள் என்று கேட்பது உம்மா இடத்தில் தான். வெளிநாட்டிலே இருக்கிற வாப்பா கோல் பண்ணி மணித்தியால கணக்கிலே உம்மாவோடு பேசுவார், அடுத்தவர்களோடு பேசுவார். மகளிடத்தில் கொஞ்சம் கொடுங்கள் என்று சொல்லி ஒரு 10 நிமிடம் மகளோடு கொஞ்சி பேசுகிற தந்தைகள் இன்று குறைந்து விட்டார்கள்.
இது எங்களுடைய பக்கம் இருக்கிற பிழை. ஒரு தந்தையாக நானும் இந்த விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தாயாக நீங்களும் இந்த விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய மரணம் வரைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. தாய்மை என்கிற அந்த பதவியை உங்களுக்கு தந்தவர்கள் அவர்கள். தாய்மை என்கிற உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு தந்தவர்கள் அவர்கள். அந்த பதவி, அந்த அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்தை பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அவர்களோடு அந்த தாய்மை என்கிற உணர்வோடு எல்லா நொடியும் அவர்களை பார்த்து பழக வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களை பார்த்து பழக வேண்டும். இந்த இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு ஓயல் படிக்கிற 10ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையை வீட்டிலே எப்படி வழி நடாத்துகிறோம்? ஒவ்வொரு தாயும் தாயும் யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளையை, அந்த பிள்ளையினுடைய நனவுகளை, அந்த பிள்ளையினுடைய பிரச்சனைகளை ஆறுதலாக பக்கத்திலே கூப்பிட்டு வைத்து அழகாக பேசி உணர்கிற பிள்ளைகளாக, பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம். அவளை கண்ணீர் விட வைக்கிற எத்தனையோ பெற்றோர்கள், தாய்மார்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை விரக்தியின் உச்சத்திற்கு வந்து ஏன் வாழ வேண்டும், ஏன் இருக்க வேண்டும், என்னுடைய உம்மா எதை செய்தாலும் கூட நான் என்றோ செய்த ஒரு தவறைத்தானே மீண்டும் மீண்டும் குத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று வாழ்க்கையை வெறுத்து உள ரீதியாக பாதிக்கப்படுகிற எத்தனையோ பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். தாய்மார்கள் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ தவறு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில் சகோதரிகளே, தாய்மார்களே, தெளிவாக சொல்லுகிறேன், இன்றிருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்கங்கள். அவர்கள் 90களில் நான் இருக்கிற பொழுது, நான் இதே பருவத்தில் இருக்கிற பொழுது பற்றி தெரியாது. ஏதோ ஒரு அடக்க ஒடுக்கத்தோடு இருந்தேன். அப்படி இருக்கிற பொழுதும் காதுக்குள்ளே ஹெட்போன் அடித்துக் கொண்டு ரேடியோவிலே பாட்டு கேட்டவர்கள் நாம். எங்காவது ஒரு இடத்தில் ஒரு வீட்டிலே டிவி இருக்கும், அந்த வீட்டிலே மாதாந்த படம் போகும். அந்த படத்தை பார்ப்பதற்காக வீட்டுக்கு தெரியாமல் இரவிலே கண்விழித்து போனவர்கள் நாம். ஏதோ ஒரு ஊரிலே இருக்கிற தியேட்டருக்கு போவதற்காக வண்டில் கட்டி பஸ் பிடித்து போனவர்கள் நாம். அப்படியான அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறாளே என்று பெருமைப்பட முடியாத பெற்றோர்கள் இன்று அந்த பிள்ளைகளுடைய சின்ன சின்ன தவறுகளுக்காக அந்த பிள்ளைகளை குத்தி காட்டி குடைந்து பேசி அந்த பிள்ளைகளை அவமானப்படுத்துகிற, மன ரீதியாக உளவியல் ரீதியாக காயப்படுத்துகிற சகோதரிகளை பார்க்கிறோம். எல்லோரும் அல்ல, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. எனவே அன்புக்குரியவர்களே, காலம் மாறி போயிருக்கிறது. ஆனால் அந்த காலத்தின் போராட்டத்துக்குள் இருந்து கொண்டு நாங்கள் இருந்ததை காண முடியாத பல விஷயங்களும் இருக்கின்றன. புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தலைப்பை மட்டும் சொல்லுகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, குழந்தை வளர்ப்பு என்கிற இந்த அமானிதம் இருக்கிறது, இன்று வெறும் பேச்சாக மாறி போயிருக்கிறது, வெறும் ஒரு விஷயமாக மாறி போயிருக்கிறது. குழந்தை வளர்ப்பில் 2 விதமான சாரார்கள் இன்றைய கால சூழலில் உருவாகி இருக்கிறார். அவர்கள் அவர்களாக வளரட்டும் என்று விட்டிருக்கிற ஒரு சாரார். மார்க்கத்தை பற்றி எந்த ஒரு அக்கறையும் அவர்களுக்கு கிடையாது. நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் என்கிற எந்த ஒரு அமானித உணர்வும் அவர்களுக்கு கிடையாது. இந்த சிந்தனையிலே இருக்கிற ஒரு சாரார். இவர்களுடைய இல்லங்களும் உள்ளங்களும் அப்படியே இறந்து போயிருக்கின்றன. எல்லா சூழல்களும் மாறி போயிருக்கின்றன. ஒரு பிள்ளை என்ன உடுப்பு போட்டு போகிறது, எப்படி சமூகத்திலே அவள் நடமாடுகிறாள், எப்படியான சூழலிலே அவள், வீட்டுக்குள்ளும் மார்க்கம் கிடையாது. உம்மாவும் பாப்பாவும் சேர்ந்து கொண்டு பிள்ளை வயதுக்கு வந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே தூங்குகிற பொழுதும் விழித்துக் கொண்டிருக்கிற பொழுதும் ஆபாசங்களையும் சினிமாக்களையும் ஒன்றாக உட்கார்ந்து வெக்கமில்லாமல் கூச்சமில்லாமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற ஒரு சாரார். பிள்ளைக்கு ஒரு போன், உம்மாவுக்கு ஒரு போன், பாப்பாவுக்கு ஒரு போன், இன்னொருவனோடு பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று உம்மாவுக்கு தெரியும், பாப்பாவுக்கு தெரியும். மகள் லவ் பண்ணுகிறாள் என்று தெரியும், அது ஹராம் என்று தெரியும். ஆனால் தடுப்பதற்கு தைரியம் இல்லாத, தட்டி கேட்பதற்கு மார்க்க உணர்வு இல்லாத, ஈமானிய ரோஷம் இல்லாத பெற்றோர்கள் ஒரு பக்கம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் பெரிதாக பேச வேண்டியதில்லை. அவர்களுடைய மனச்சாட்சி, அவர்கள் நீ என்ன மூத்தவளா, நீ உனக்கு எத்தனை அழகான ஆடைகள் வாங்கி தந்திருக்கிறோம் என்று சொல்லி அவளுடைய மானத்தை அடுத்தவர்களுக்கு விலை பேசி விற்கிற அளவுக்கு அலங்காரங்களாக வெளியிலே பிள்ளைகளை போட்டு போக தூண்டுகிற தாய்மார்கள். புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே,
உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் என்னுடைய பிள்ளை வயது வந்ததற்கு பிறகும் எனக்கு குழந்தையாக தெரியலாம், எனக்கு பிள்ளையாக தெரியலாம். ஆனால் வெளியிலே இருப்பவர்களுக்கு அவள் ஒரு பெண். அவள் வரவில்லை என்றால் அன்புக்குரிய சகோதரிகளே, நான் ஒரு தாயாக தோற்று போயிருக்கிறேன் என்கிற விஷயத்தை ஒவ்வொரு தாயும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு தாயாக எங்கோ ஒரு இடத்தில் விழுந்து விட்டேன் என்கிற விஷயத்தை ஒவ்வொரு தாயும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இரண்டாவது சாரார் அன்புக்குரியவர்களே, குழந்தை வளர்ப்பில் கடும்போக்கோடு இருக்கிற ஒரு சாரார். குழந்தை வளர்ப்பில் கடும்போக்கோடு இருக்கிற ஒரு சாரார் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லை மீறி அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், அவர்கள் உணர்வுகள் இருக்கின்றன, அவர்களுக்கு என்று சில வயதுகள் இருக்கின்றன, சில பருவங்களை அவர்கள் தாண்டி வருவார்கள். அந்த பருவங்களை அவர்கள் தாண்டுகிற பொழுது சில பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து வழிகாட்டி அவர்களை கடத்தி விடுவதுதான் பெற்றோர்களுடைய பணி. அந்த பணியை பெற்றோர்களாகிய நாம் சரியாக செய்கிறோமா? சரியான அவதானிப்போடு கண்காணிப்போடு இருக்கிறோமா? பிள்ளைகள் விஷயம் திட்டிக் கொண்டே இருக்கிறார். எதை சொன்னாலும் என்னை புரிந்து கொள்வது கிடையாது, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் பொருந்திக் கொள்வது கிடையாது, ஏதோ ஒரு வடிவத்தில் என்னுடைய விஷயங்களில் குறை கண்டு கொண்டே இருக்கிறார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற எத்தனையோ வயதுக்கு வந்த பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். வேறு வழியும் கிடையாது அவர்களுக்கு. ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த நெருக்கு வாரங்களுக்குள் அவர்கள் இருக்கிற பொழுது யாராவது ஒருத்தன் இடையால் வந்து ஒரு அன்பை காட்டிவிட்டால், எவ்வளவு கட்டுப்பாட்டோடு இருந்தேன், இப்படி இருந்தும் இப்படி செய்து விட்டாலே என்று புலம்புகிற தாய்மார்களை பார்க்கிறோம். உங்களுடைய கட்டுப்பாடுதான் அங்கு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய கால சூழலில் இந்த இறுக்கமான குழந்தை வளர்ப்பு என்று சொல்லுகிற நிலை மிக மோசமான பல விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது. அதற்காக நான் சொல்வதை தவறாக புரிந்துவிட, எதை சொன்னாலும் சபிக்கின்ற தாய்மார்கள், லானத்து செய்கின்ற தாய்மார்கள், இது ஒரு தனியாக பேச வேண்டிய ஒரு பகுதி. சாபமிடுதல் என்கிற ஒரு விஷயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய பக்கமாக வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், பெண்களை இடுகிறீர்கள், உங்களுடைய கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை சுருக்கமாக சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, பிள்ளைகளுடைய விஷயத்தில் பொதுவாக சாபமிடுதல் என்பது இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஒரு குறித்த நபரை இன்னாறு சாபமாக அழிந்து போகட்டும் என்று சாபமிடுதல் என்பது அன்புக்குரியவர்களே, மார்க்கம் ஒரு நிர்பந்தமான சூழலில் லஞ்சம் கொடுப்பவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அந்த செயலை செய்பவர்களை ரசூலுல்லாஹ் சபித்திருக்கிறார்கள். ஆனால் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனி நபரை எந்த சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாஹ் சபித்தது கிடையாது, குறிப்பிட்ட யாரையும் சபித்தது கிடையாது. ஆனால் இன்றைய சகோதரிகள், அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் நிறைய விஷயங்களில் குடும்பங்களுக்கிடையிலும் சரி, பிள்ளைகளுக்கிடையிலும் சரி, வேலைய சமூகங்களுக்கிடையிலும் சரி அதிகமாக சாபமிடுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிரார்த்தனைகளை சொன்னார்கள். அந்த பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. அநீதம் இழைக்கப்பட்ட ஒருத்தன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அநீதம் இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது, நேரடியாக போய் சேரும். அதில் ஒன்றுதான் ஒரு தாயும் தந்தையும் பிள்ளைக்காக செய்கிற பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை என்கிற பொழுது அது எதிராக செய்கிற பதுவா. என்னுடைய சொல் கேட்காமல் போனால் இப்படித்தான் போவாய், நீ இப்படியே போவதுதான், நீ உருப்படவே மாட்டாய், எவ்வளவோ சொல்லிவிட்டே நீ கேட்கவில்லை, இப்படித்தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய், நீ எல்லாம் எப்படி நல்லா வரப்போகிறாய், நீ எல்லாம் எப்படி நல்லா படிக்க போகிறாய், நீ எல்லாம் எப்படி சமூகத்திலே உயர்ந்து வரப்போகிறாய், நீ எல்லாம் எப்படி இப்படி என்று சொல்லி அந்த வார்த்தைகளை அள்ளி வீசுகிற பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அதற்கு பிறகு நீங்கள் காலமெல்லாம் அந்த பிள்ளைக்காக பாடுபட்டாலும் உருப்படாத ஒரு பிள்ளை என்று திட்டிய அந்த திட்டு அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் மௌத்து வரைக்கும் பாடுபட்டாலும் அந்த பிள்ளை உருப்படவே மாட்டார், அந்த பிள்ளை உருப்படவே மாட்டாள். ஏனென்றால் நான் அறியாமல் என் நாவினால் செய்கிற அந்த பிரார்த்தனை இருக்கிறதே, அன்புக்குரிய சகோதரிகளே, மிக கவனம். நிறைய பெற்றோர்களை பார்க்கிறோம், நிறைய சொல்லி இருக்கிறோம், நான் பெற்ற பிள்ளை, என் பிள்ளை நாசமாக போக வேண்டும், என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட வேண்டும் என்று நான் திட்டிவிட்டேன் என்றால்
அது ஒரு கணம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டு விட்டால் அதில் ஏற்படுகிற வலியையும் வேதனையையும் சுமந்து கொள்பவர்கள் அந்த பிள்ளைகளை விட நாம் தானே அதிகம். ஒரு தாயாக நாம் தானே அதை சுமந்து கொள்ள போகிறோம். இன்றைய கால சூழலில் எத்தனையோ பிள்ளைகளுடைய வழி தவறுதல்களுக்கு பின்னாலும் எத்தனையோ செய்கிற செயற்பாடுகளின் காரணமாக இறுக்கமான உள்ளத்தோடு அவர்களை சாபமிடுகிற பெற்றோர்களாக எந்த சூழ்நிலையிலும் இருந்து விடாதீர்கள். இது அமானிதம் உங்களுக்கு தந்திருக்கிற, இது ஒரு அமானிதம், இது ஒரு அன்பளிப்பு, அல்லாஹுடைய அன்பளிப்பு, அல்லாஹ் தந்திருக்கிற அன்பளிப்பு. நான் விரும்பி நேசிக்கக்கூடிய என்னுடைய கணவனோ என்னுடைய தந்தையோ அல்லது என்னோடு பழகுகிற என்னுடைய நேசமான என்னுடைய தோழிகளில் ஒருத்தரோ எனக்கு ஒரு பெருமதியான அன்பளிப்பை தந்தால், விலை மதிக்க முடியாத அன்பளிப்பு ஒரு கீட்டை தந்து விட்டால் கூட அதை நான் எவ்வளவு பெருமதியாக என்னுடைய பேக்கிலோ அல்லது என்னுடைய அலுமாரியிலோ நான் போட்டு அதை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேனே. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து நான் உயிரை விட மேலாக நேசிக்கிற என்னுடைய ரப்பு என்னை பார்த்து இறக்கப்பட்டு தந்த அன்பளிப்புகள் இந்த குழந்தைகள். இவர்களை நான் எவ்வளவு கண்ணியமாக பாதுகாக்க வேண்டும், எவ்வளவு பெருமதியாக இவர்களை பாதுகாக்க வேண்டும். இவர்களுக்காகத்தான் நான் சாபமிடுகிறேனா? வழமையாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இருந்தாலும் ஒரு படிப்பினைக்காக சொல்லுகிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியும், மக்காவினுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் அஸ்-சுதைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் இருக்கிறார். உம்ராவுக்கு போன சகோதரிகளுக்கு தெரிந்திருக்கும். ஒவ்வொரு சகோதரனும் இன்று உலகத்திலே இருந்து காபாவை நோக்கி போகிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒரு நேர தொழுகையாவது அவருக்கு பின்னால் நின்று தொழ வேண்டும், அவருடைய கிராத்தை கேட்டு தொழ வேண்டும் என்கிற ஒரு ஆசமாக நீண்ட காலமாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதர். அல்லாஹு தஆலா அவருடைய ஆயுளை நீடித்து போர்க்க வேண்டும். அவருடைய சின்ன வயது வரலாறை பற்றி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது, நான் இள வயதிலே மிக பெரும் குழப்பக்காரனாக நான் இருந்தேன், துடினமானவனாக நான் இருந்தேன். வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தால் கூட மேசையிலே கொண்டு போய் சாப்பாட்டை வைத்தால் அதை தூக்கி கவுட்டு வைத்து விட்டு கொட்டி விட்டு வந்து விடுகிற அளவுக்கு குறும்புத்தனம். எங்க எப்படி திட்டுவாள் தெரியுமா? அல்லாஹ் உன்னை காபாவினுடைய இமாமாக ஆக்கினால் தான் நீ திருந்துவாய், அதுவரைக்கும் நீ திருந்த மாட்டாய். நீ அடங்க வேண்டுமாக இருந்தால், நீ உன்னுடைய குடும்பத்தனத்திலே இருந்து நீ நீங்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் உன்னை காபாவினுடைய இமாமாக ஆக்க வேண்டும். அப்படி ஆக்கினால்தான் நீ மாறுவாய். நாம் திட்டுவோமே, நீ கால் உடைஞ்சு கிடந்தா தான் திருந்துவாய், உனக்கு எங்க நானு போய் முட்டினாத்தான், உன்னை காபாவினுடைய இமாம் ஆக்கினால்தான் நீ இந்த குடும்பத்தனத்திலே இருந்து மாறுவாய் என்று அந்த தாய் திட்டி இருக்கிறாள். அந்த தாயினுடைய திட்டுதல் தான், அந்த தாயினுடைய சாபம் தான், அவ்வளவு அழகான சாபம் தான். மிக இள வயதில் காபாவினுடைய இமாமத் பொறுப்பை ஏற்று வரலாற்றில் ஆக கூடுதலான காலம் கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு மேலாய். இதுதான் தாய்மை. அந்த தாய்மைக்கு இருக்கிற பவர், அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த பிரார்த்தனைக்கு கொடுத்திருக்கிற சக்தி அதுதான். என் பிள்ளை தவறு செய்கிற பொழுது என் பிள்ளையை அல்லாஹ் நல்ல பிள்ளையாக மாற்ற வேண்டும், இப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்யாத வரைக்கும் அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பார்கள். இந்த மாநிலத்தில் வயது குறைந்தவள்தானே, நீயும் இப்படித்தானே இருக்கிறாய். எல்லோரும் என்னுடைய பாலை குடித்து வளர்ந்தவர்கள் தான். பிள்ளை அந்த பிள்ளைகளில் இல்லை. ஒரே வீட்டில் ஒரே சாப்பாட்டை திண்டு ஒரே விதமாக ஒரே மார்பில் பால் குடித்து வளர்ந்த பிள்ளைகளில் மூத்தவன் வேறாக இளையவன் வேறாக இருக்கிற பொழுது பிரச்சனை என்னுடைய பார்வையிலும் என் வளர்ப்பிலும் இருக்கிறது, என்னுடைய கண்காணிப்பிலும் என் கவனத்திலும் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம். அடுத்தவர்களோடு முதலாவது வந்த பிள்ளை மாத்திரம்தான் சாலிஹான பிள்ளையா? முதலாவது வந்த பிள்ளைக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிவான் என்கிற ஏதாவது நியதி இருக்கிறதா? புள்ளிகள் கூட எடுத்த பிள்ளை மாத்திரம்தான் இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழும் என்ற நினைவு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களோடு படித்தவர்கள், நாங்கள் பாடசாலைகளில் இருக்கிற பொழுது திறமையாக இருந்தவர்கள், நல்ல நீண்ட நிறைய புள்ளிகளை பெற்றவர்கள், எங்களை வளர்க்கிறோம் என்ற பெயரில் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பேசி பேசி அந்த பிள்ளைகளுடைய தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் இழக்கச் செய்து அந்த பிள்ளைகளாகவே எனக்கு எதுவும் தெரியாது என்கிற மனோநிலையை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவர்களை உளவியல் ரீதியாக துன்புறுத்தி கொண்டிருக்கிறோமே. இந்த துன்புறுத்தல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்கிற பயம் கிடையாதா? என்னுடைய கணவனோடு, என்னுடைய உம்மாவோடு,
என்னுடைய மாமியாவோடு வீட்டிலே பிரச்சனை என்றால் அந்த ஒட்டுமொத்த என் பிள்ளை என்னுடைய பிள்ளை, உங்களுக்கு வேண்டுமானால் உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு பிள்ளை, ஆனால் அல்லாஹுக்கு யார்? நீங்களும் நானும் அல்லாஹுடைய அடிமை. என் பிள்ளையும் நானும் என்னுடைய ரப்புடைய அடிமை. உங்களுடைய பிள்ளையும் நீங்களும் அல்லாஹுடைய அடிமை. மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ் கணக்கு தீர்க்கிற பொழுது, அநியாயங்களுக்கு பதில் சொல்லுகிற பொழுது, அநியாயமாக உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் ஒரு பிள்ளை ஏதாவது சின்ன தவறு செய்கிற பொழுது எல்லை மீறி அடித்து உதைத்து அந்த பிள்ளையை துன்புறுத்தி அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்து விட்டேன் என்று திருப்திப்படுகிற, என் ஆத்திரத்தை தீர்த்து விட்டேன் என்று திருப்திப்படுகிற ஒவ்வொரு தாயும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்த நன்மைகளில் அரைவாசியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தாக வேண்டும். நீங்கள் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அதை தெளிவாக இருங்கள். பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கிற பொழுதும் சரி, அதனால் தான் நாங்கள் சீதனத்தை கூடாது என்று சொல்லுகிறோம், அதை ஹராம் என்று சொல்லுகிறோம். மூத்த பிள்ளைக்கு வீடு கட்டி மாடி கட்டி காரு வாங்கி வசதி வாய்ப்போடு திருமணம் முடித்து வைக்கிறான் ஒரு தாயும் தந்தையும். இரண்டாவது பெண் பிள்ளை இருக்கிறது, இரண்டாவது ஆண் பிள்ளை இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் பேச முடியுமா? முதல் பிள்ளைக்கு நீங்கள் எப்படி கொடுத்தீர்களோ அது போன்றுதானே இரண்டாவது பிள்ளைக்கும் நீங்கள் அன்பளிப்பு என்றால் கொடுத்திருக்க வேண்டும். அநியாயம் இல்லையா? இந்த அநியாயத்திற்கு அல்லாஹ் உங்களிடத்தில் கேள்வி கேட்க மாட்டான், கணக்கு தீர்க்க மாட்டான் என்று நினைக்கிறோமா? அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அமானிதம், மிகப்பெரிய ஒரு சவால். இந்த சவாலுக்குள் இருந்து கொண்டு பிள்ளைகளை அன்பாக பாருங்கள், பிள்ளைகளோடு அதை மன்னித்து மறந்து விடுங்கள். நாம் செய்த எத்தனையோ தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையில், அத்தனையையும் படைத்த ரப்பு மன்னித்து மறந்து விடவில்லையா, மறைத்து விடவில்லையா? அவன் மறைத்ததனால் தானே நானும் நீங்களும் இந்த தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்த தவறுகள் பாவங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுவது அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் அதை நினைவுபடுத்தி யார் மூலமாவது அதை வேதனைப்படுத்துவது அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்திருந்தால் நாம் இன்று சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாமா? ஆனால் பிள்ளைகள் செய்கிற ஏதோ அவர்களுடைய உணர்வினால், நீ இப்படியெல்லாம் செய்தவன் தானே, நீ இது செய்ய மாட்டாய் என்று என்ன நிச்சயம், நீ கதைக்க மாட்டாய் என்று என்ன நிச்சயம், உன்னை எப்படி நம்புவது, உன்னை எப்படி நம்பி படிப்பிப்பது, உன்னை எப்படி காலேஜுக்கு அனுப்புவது, உன்னை எப்படி டியூஷனுக்கு அனுப்புவது, உன்னை எப்படி யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவது என்று சொல்லி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு 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 அவளில் இருக்கிற நம்பிக்கையை இல்லாமல் செய்து ஒட்டுமொத்தமாக உளவியல் ரீதியாக அவளை துன்புறுத்துகிற பொழுது அந்த படுகிற வலியும் வேதனையும் இனி வேறு வழி இல்லை. நான் யாரோடாவது ஓடி, அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அஸ்ஸபியு சபியுன் வலவ் கான நபியன். குழந்தை குழந்தைதான், அது நபியாக இருந்தாலும் சரி, நபித்துவம் பெறுகிற குழந்தையாக இருந்தாலும் குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைக்குரிய சில புத்திகள் இருக்கும் தான். அந்த பருவத்தை தாண்டி வருகிற பொழுது சில இயல்புகள் இருக்கும் தான். அந்த இயல்புகள் ஊடாக பிள்ளைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எது தேவையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய கால சூழலில் பருவ வயதை அடைந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்களும் பெண்களும் ஆறுதல் தேடுகிறார்கள், அமைதி தேடுகிறார்கள். இப்படியே காலம் போய்கொண்டிருக்கிறது. பிள்ளை வீட்டுக்குள் அமைதியாக இருந்து அதுவும் ஒரு போனை பார்த்து யூடியூபிலே எல்லாம் பார்த்து, இன்ஸ்டாகிராமிலே எல்லாம் பார்த்து, டிக்டாக்கிலே எல்லாம் பார்த்து இனி எதுவும் இல்லை என்கிற பொழுது யாரோடாவது பேச வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறது. இல்லை என்றால் ஆண் பிள்ளையாக இருந்தால் ஏதோ ஒரு நிம்மதி வேண்டுமே, அமைதியான தூக்கம் வேண்டுமே, போதைக்கு பழக்கப்படுகிறான், நண்பர்களோடு சேருகிறான், தவறாக போய் சேருகிறான். பெண் பிள்ளைகள் இப்படியான தவறான உறவுகளை தேடுகிறார்கள். எவ்வளவு நான் உன்னை பற்றி ஆசைப்பட்டேன் என்று சொல்லி அழுது அழுது புலம்புவதால் எந்த பயனும் கிடையாது. இருக்கிற பொழுதே இந்த பெருமானங்களை, இந்த அமானிதங்களை, இந்த மாணிக்கங்களை தெளிவாக பாதுகாப்போம், அவர்களுக்கு வழிகாட்டுவோம், அவர்களோடு இருப்போம், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வோம், அவர்களுக்கு அன்பான வார்த்தைகளை சொல்லுவோம். தாய்மை